ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். உளுந்து வடை, பருப்பு வடை எல்லாமே வந்து சாப்பிட்ருப்பீங்க. அரைவாசி பேருக்கு வந்து வாழைப்பூ வடைன்னு சொன்னாலே என்னென்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வாழைப்பூ வடை வந்து செய்யலாம். ஸோ சின்ன சின்ன வந்து நாங்கள் இந்த வாழைப்பூவை வந்து வெட்டிடுவோம். வெட்டி நாங்கள் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். என்னென்னு சொன்னால் அதில் வந்து ஹயர் இருக்கிறதால ஊற வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுவோம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் வந்து போட்டுடலாம். அதோட வந்து வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை வந்து நாங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்ட வேணும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதோட வந்து வறுத்த குணங்கிற இந்த வடை இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் வாழைப்பூ வடை பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், சின்ன சின்ன வந்து இந்த சைஸில் வந்து வெட்டி கொள்ளலாம். ஸோ எங்களோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. எங்களோட சேனல் வந்து ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வெங்காயம் வந்து சின்ன சின்ன வந்து வெட்டியாச்சு. இனி நாங்கள் வந்து இந்த வாழைப்பூவுக்குள்ளே வந்து சேர்த்து போட்டுடலாம். ஓகே பாருங்கள், அந்த பிழிஞ்சு வச்ச வாழைப்பூவுக்குள்ளே வெங்காயத்தையுமே வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு பெருஞ்சீரகம் வந்து நாங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பெருஞ்சீரகத்தையுமே வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து ஊற வச்சு எல்லாமே வந்து கழுவி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துடுவோம். ஓகே பாருங்கள், உளுந்து வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதோடு சேர்த்து உப்புமே வந்து போட்டு அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து இதோட போட்டுருவோம். அப்படியே எல்லாடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். வடை வந்து பிடிக்கிற அளவுக்கு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்றை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே பாருங்கள், கொஞ்சமாக வந்து எடுத்து அதை வந்து நாங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சி வடையாக்கி கொள்ளலாம். ஸோ பொரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் சூப்பர் டேஸ்டியான வாழைப்பூ வடை வந்து 5 நிமிஷத்துலேயே தான் ரெடி ஆகிடும். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்டோம்னு சொன்னால் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.